இப்போ ரீசெண்டாக கொரோனா வைரஸ் பரவிட்டு இருக்கு. இது ஒரு ஏர்பார்ன் அண்ட் கான்டாக்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்சன் டு பர்சன் பரவுது. இது ஒரு பக்கம் இருக்க me.com அதில் மீ ஏர் பாப் அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்க் வித்துட்டு இருக்காங்க. அந்த மாஸ்க் டக்குன்னு அவுட் ஆஃப் ஸ்டாக்ல போயிட்டு இருக்கு. சடனாக நம்ம இந்தியாவுக்கே மாஸ்க் தட்டுப்பாடு வந்துருச்சு. ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற ப்ரூஃப் என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மீ மாஸ்க் அப்படின்னு சொன்னால இது வந்து ஒரு N95 குரூப்பை வந்து சேர்ந்தது. இதுதான் டஸ்ட்டை பியூரிஃபை பண்ணி உள்ளே கொடுக்குது. அதாவது பியூரியாக உள்ள அலோவ் பண்ணும். ஃபர்ஸ்ட் எதுக்கு இந்த மாஸ்க்கு தேவைப்படுது? இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் வேணும்னா நம்ம ஹிஸ்ட்ரிக்குள்ளே கொஞ்சம் போயிட்டு வருவோம். நம்ம ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்களை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு சைக்கிளில் போவாங்க, இல்லாட்டி நடந்து போவாங்க. அப்படியே வந்து ஒரு ஊர் விட்டு ஊர் போகிறாங்கன்னா மாட்டு வண்டியில் போவாங்க. ஸோ இதால் ஒரு பொல்யூஷனும் அந்த காலத்தில் நடக்காமல் இருந்துச்சு. யாரோட குவாலிட்டி ரொம்ப பியூராக இருந்துச்சு. எப்போ ஜஹாங்கீர் வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு இங்கே ட்ரேட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்களோ அங்கே தான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பிரிட்டன், அதாவது பிரிட்டிஷ் கம்பெனி எப்போ உள்ளே வந்து அவங்க ட்ரேட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போ அவங்க பொருட்களை உள்ளே கொண்டு வரதுக்கும் மூவ் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து டீசல் இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணாங்க. அதாவது பவர்ட் இன்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தாங்க இதோட எஃபெக்டே ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் இருக்கும். அதில் நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல் அப்படின்னு சொல்லி எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து ரீச் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். டிஸ்லைக் பண்ணதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். காலம் போன போக்கில் எப்போ நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிச்சோ அப்போ யூஸ் பண்ண வெஹிக்கிள்ஸோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி. இப்போ இந்தியன் கவர்மெண்ட் ரீசெண்டாக 2019 ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதாவது இந்தியாவில் வந்து மொத்தமாக இவ்வளோ நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. இதுலேருந்து வர கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு ரொம்ப பொல்யூட் பண்ணும். ஸோ இந்த பொல்யூஷன் எப்படி மெஷர் பண்ணுறாங்க? இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கலாம். கண்டிப்பாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. பொல்யூஷன் அதிகமாக போயிடுச்சுன்னா காற்றோட சுத்தத்தன்மை போயிடும். அதாவது பியூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பியூரிட்டி மெஷர் பண்ணுறதுக்கு AQI அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் தான் நம்ம பியூரிட்டியை கணிக்கும். இப்போ 0 to 50 இருந்துச்சு அப்படின்னா அது சுத்தமான ஏர், நேச்சரில் இருக்கிற ஏர். இந்த 0 to 50 இல்லாமல் அதிகமாகிட்டே போச்சு அப்படின்னா அந்த ஏர் வந்து இம்ப்யூர் ஆகிட்டே இருக்குது. இதால் நிறையா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ்லாம் வர்றதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. இந்த AOIயை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தெர்மாமீட்டர் எடுத்துக்கிறாங்க. AOIயை எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா ஒரு தெர்மாமீட்டர், அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக கேஸ் சென்சார்ஸ் இருக்கும். இந்த கேஸ் சென்சார்ஸ் வச்சு தான் மெஷர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கிரவுண்ட் லெவலில் இருக்கிற ஓசோன் லெவலில் மெஷர் பண்ணுறாங்க. அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, நைட்ரோஜன் டை ஆக்சைடு, அப்புறம் சல்ஃபர் டை ஆக்சைடு, இந்த நாளையுமே மெஷர் பண்ணுறாங்க. கூடவே இந்த ஏரில் எவ்வளோ ஏர்பார்ன் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அதாவது அதில் இருக்க மைன்யூட் டஸ்டஸ்லாம் மெஷர் பண்ணி இதை வந்து ஒரு சாஃப்ட்வேர் மூலிமா ப்ராசஸ் பண்ணி நமக்கு AQI இண்டெக்ஸ் வந்து ரியல் டைமாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது அப்டேட் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த AQI அதிகமாக ரொம்ப ஏரை ப்ரீத் பண்ண ரொம்ப கஷ்டமாயிட்டே போகும். பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த பொல்யூஷன் அதிகமாகிட்டே போகிறதால ஏர் பியூரியாக இல்லை. ஸோ இந்த ஏர் பியூர் பண்ணுறதுக்கு வந்தது தான் இந்த மாஸ்க்கு. இந்த மாஸ்க்கில் நிறைய டைப் இருக்குது. டிஸ்போசபிள் மாஸ்க், NPR அப்படின்னு சொல்லி ஒரு 3 ரேஞ்சஸில் மாஸ்க் இருக்குது. இந்த NPR என்ன சொல்லுது, அப்புறம் இதில் இருக்க ரேஞ்சஸ், அதாவது என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா N95, Pல P95, P100, அப்புறம் Rல R96 அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 வேல்யூஸ் இருக்குது. இதுலேயும் நிறையா சப் டிவிஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இந்த முதல்ல சொன்னேன் தெரியுங்களா, ஒரு நெட் வந்து மேலே போயிட்டு கீழே வருது அப்படின்ட்டு. அதுதான் ஃபில்டர். எல்லா மாஸ்க்லேயுமே ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர் இருக்கும். இந்த ஃபில்டர்ஸ் வந்து சில மைக்ரான்ஸ் அளவு டஸ்ட்டை வந்து உள்ளே அலோவ் பண்ணாது. ஸோ என்னென்னா ரொம்ப நேரம் இந்த ஃபில்டர்னு சொல்லிட்டு இருக்கு, இதுக்கு எதுவும் பேர் வைக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. இதோட பேர் வந்து HEPA அப்படின்னு சொல்லுவாங்க. HEPA, அதாவது ஹை எஃபிஷியன்சி பார்ட்டிகுலேட்டட் ஏர். இந்த HEPA ஃபில்டர்ஸ்லேயுமே நிறைய டைப்ஸ் இருக்குது. HEPA 10, 11, 12, 13, 14 இந்த ரேஞ்சஸ்லாம் இருக்குது. இந்த ரேஞ்சஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா HEPA 10 to 14 வந்து சம் டைப்ஸ் ஆஃப் மைக்ரான்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி உள்ளே கொடுக்கும். நம்மளும் பியூர் ஏரை ப்ரீத் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த HEPA ஃபில்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 லேயர் கர்ச்சீஃப் ஆர் துணி எடுத்துக்கோங்க. இந்த 4 லேயருமே இப்படி பேரலாக அடுக்குங்க. பேரலாக அடுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ஒரு லேயர்ஸ் மாதிரி ஒன்று வரும். இந்த லேயர்ஸ்லாம் அந்த HEPAவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெம்பரேன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 மெம்பரேன்ஸுமே வச்சு அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுவாங்க. ஒரு திக்னஸ் ஆஃப் மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மெம்பரேன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. டிஃப்யூஷன், இன்டர்செப்ஷன், இம்பேக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு 3 லேயர் இருக்குது. இந்த 3 லேயர்ஸ் தான் டஸ்ட்டை ஃபில்டர் பண்ண ஹெல்ப் ஆகுது. இப்போது இந்த இம்பேக்ஷன் அண்ட் இன்டர்செப்ஷனில் என்ன பண்ணணும்னா நார்மலாக இருக்கிற டஸ்ட்டெல்லாம் ஃபில்டர் ஆயிரும். தென் இந்த டிஃப்யூஷனில் 0.1 to 0.01 மைக்ரான்ஸ் ஆஃப் டஸ்ட் ஃபில்டர் ஆகும்.
இந்த மைக்ரான் அப்படிங்கிறது என்னென்னா ஏரில் உள்ள டஸ்ட்டோட அளவை மெஷர் பண்ணுறது யூஸ் பண்ணுறாங்க. அந்த பார்ட்டிகல் சைஸ் வந்து மைக்ரான் சைஸில் இருக்கும், நம்ம கண்ணுக்கு பார்க்க முடியாது. அதனால இதுக்கு மைக்ரான் அப்படிங்கிற யூனிட்டில் மெஷர் பண்ணுறாங்க. நார்மலாக இந்த HEPA ஃபில்டர்ஸ் எல்லாம் உருவாக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய பெரிய ஷீட்ஸாக உருவாக்குவாங்க. ஸோ உங்கள் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஆல்சோ கம்மியாக இருக்கும். இதை நிறைய ஒரு ப்ராஃபிட்டில் விற்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு இவ்வளோ பெரிய பெரிய ஷீட்ஸாக மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. நான் வெப்சைட்டில் ரெஃபர் பண்ணபடி 2x2 மீட்டர் HEPA ஷீட் வந்து 1300க்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாஸ்கில் வந்து ரொம்ப சின்ன போர்ஷன் இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது போக சில க்ளோத்திங்ஸ் நம்ம ஃபேஸை கவர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் இது இவ்வளோ ரேட் வருது அப்படின்னா அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன போர்ஷன்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணிவிட்டு நிறையா மார்ஜின் அதில் பார்க்குறாங்க. விச் மீன்ஸ் நிறைய இன்கம் அதில் இருந்து அவங்க ஜென்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஒரு HEPA ஷீட்டை மட்டுமே வச்சுட்டு கிட்டத்தட்ட அவங்க 30 மாஸ்க்கு கிட்ட ரெடி பண்ணலாம். அவ்வளோ இது இருக்குது அதில். அதாவது இந்த HEPA இல்லை இந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணுறதால என்னென்ன நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னா அலர்ஜிஸ், ஆஸ்துமா, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், நிறைய இந்த மாதிரி டிஸார்டர்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த நிறைய ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம தவிர்க்கலாம். HEPA மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது, அதாவது MERV அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா வேக்கப் கிளீனர்ஸ், அப்புறம் மெடிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. மெயினாக இந்த HVAC சிஸ்டம்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த HVAC அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, ஹீட், வென்டிலேஷன், ஏர் கண்டிஷனிங். அதாவது நம்ம ஏசி தான். இப்போது நீங்கள் ஏசி சர்வீஸோட வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஏசி சர்வீஸ் பண்ணுறவர் வந்து ஏசியிலேருந்து ஒரு பெரிய ஷீட் மாதிரி ஒரு கல்ட்டு வரும். அந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா குட்டி 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 நெட்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த MERV. இந்த MERV ஒரு குட்டி ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணாங்க அப்படின்னா அது மேலே ஒரு டஸ்ட் எல்லாம் போயிடும். அது ஒரு ஃபில்டர் ஆக்ட் ஆகுது. எல்லா ஏசிலையுமே இது கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் அந்த ஏசிலேருந்து அவுட்புட்டாக வர ஏர் வந்து ரொம்ப பியூராக இருக்கும். சில ஏசிஸ் மால் ஃபங்க்ஷனால் அது பியூராக இருக்காது. ஆல்சோ கொஞ்சம் சில கேஸஸ்லாம் கலந்துருக்கும். இன்கேஸ் இந்த MERV மாடியூல் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலை ஆர் சரியாக ஏர் பியூரிஃபை ஆகலை அப்படின்னா நீங்கள் ஸ்டோர்ஸ்லேயே போய் புது MERV வந்து வாங்கி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆர் நம்மளே அதை வந்து ஆர்டர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டி ஓட்டிக்கலாம். நீங்கள் இந்த மாஸ்க்கை வாங்கணுன்னா மெடிக்கல் ஷாப்ஸில் போய் N95 மாஸ்க் அப்படின்னு கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க. அது இல்லாமல் நார்மலாக சர்ஜன் மாஸ்க் வந்து வாங்காதீங்க. அதில் எந்த ஒரு ஃபில்டரும் இருக்காது. ஈஸியாக டஸ்ட் உள்ளே போகும், எந்த ஒரு பார்ட்டிகல்ஸான பாடிக்குள்ளே போய் ஈஸியாக இன்ஃபெக்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் நோ யூஸ். இந்த வீடியோ கிரியேட் பண்ணது ஒரு அவேர்னஸ்க்காக தான். எந்த ஒரு மாஸ்க்கையும் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு கிடையாது. கொரோனா வைரஸ் ரொம்ப ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுலேருந்து எப்படியாவது நம்ம தான் சேஃப்டியாக இருக்கணும். மித்தவங்க சொல்லுவாங்க சேஃப்டியாக இருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம தான் சேஃப்டியாக இருக்கணும். நிறையா ஃபேக் நியூஸஸ் அதே மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. அஃபிஷியலாக என்ன நியூஸ் வருதோ அதை மட்டுமே பாருங்கள், அதை மட்டும் நம்புங்க. நம்ம கைகள், நம்ம ஹேண்ட்ஸை நல்லா வாஷ் பண்ணுங்கள். பிகாஸ் அதில் நிறைய ஜெர்ம்ஸ், பாக்டீரியாஸ் அங்கெல்லாம் இந்த இடுக்குகள்லாம் நிறையா போய் தேங்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம ஹேண்ட்ஸ் நல்லா வாஷ் பண்ணுங்கள். அப்புறம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். யாருமே கிட்ட போக முடியாத இந்த கொரோனா வைரஸ் கிட்ட நம்ம டாக்டர்ஸ் வந்து ரொம்ப ராத்திரி பகலமாக சொல்லி ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு சல்யூட். ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற டாக்டர்ஸ் ஆல்சோ நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலியை பற்றி யோசித்து பாருங்கள். இந்த நேரத்தில் ஸ்கூல், காலேஜஸ் எல்லாருக்கும் லீவ் விட்டுட்ருக்கும் போது அவங்க நிறைய வேலை பண்ணிகிட்ருக்காங்க. சரி, ஓகே, இந்த கொரோனா வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்திருக்கு. இதெல்லாம் நமக்கு என்னடா யூஸ், இல்லை இதெல்லாம் நமக்கு என்னடா பாதிப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நிறைய பேர் வீட்டில் ஜாலியாக இருப்பாங்க. பிகாஸ் அவங்க லீவ் விட்ருப்பாங்க. ஆல்சோ ஸ்கூல், காலேஜஸ்லாம் 15 டேஸ்க்கு க்ளோஸ் பண்ண சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த கொரோனா வந்ததுலேருந்து சைனாவிலேருந்து 1 மந்த்தாக எந்த ஒரு கண்ட்ரிக்குமே எக்ஸ்போர்ட் ஆகிறதே இல்லை. ஸோ இதால் மெடிசின்ஸ், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ நம்ம இந்தியா வந்து சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ண முடியாத காரணத்தினால யூஎஸ்லேருந்து இப்போ நெக்ஸ்ட் இம்போர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ யூஎஸில் பார்த்தீங்கன்னா டாலர்ஸ் அதோட ரேட் வந்து ரொம்ப அதிகம். அதனால வந்து டியூட்டி டேக்ஸஸ் வந்து அதிகமாக கட்டுற சூழ்நிலைக்கு நம்மளாம் வருவோம். அதே மாதிரி சேல்ஸ் எங்கேயுமே அவ்வளோ சரியாக நடக்காது. பர்ச்சேசிங் ஆல்சோ குறையும். இதால் வேர்ல்டில் உள்ள எல்லா கண்ட்ரியோட ஜிடிபியும், எக்கனாமியும் ரேண்டமாக கீழே வந்துக்கிட்டே இருக்கும். கடைசியாக என்னென்னா, இப்போ நீங்கள் ஏதாவது கேஜெட் வாங்குறதா இருக்கீங்க, இல்லை ஏதாவது மெடிசன்ஸ்லாம் வாங்குறதா இருக்கீங்கன்னா ஒரு 1 மந்த் ஆர் 2 மந்த்துக்கு வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சடன்னு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடும். அண்ட் தேங்க்யூ. சைனிங் ஆஃப் பாலா சரவணன்.